இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன விஷயம் சொல்றேன்னு உங்களுக்கு புரிய வரும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பேக் ஆன் அஃபிஷியல் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பேச போற கான்டென்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலுடைய 18வது எபிசோட பத்தி நம்ம பேச போறோம். இதுல என்னன்னாக்க ஸ்டார்டிங், அதாவது லாஸ்டா கதிர் ஆதி குணசேகரன் மாதிரி வெள்ளையும் சொல்லியுமா ட்ரெஸ் போட்டுட்டு அப்படியே அவன் அவன் கெத்தா மாசா போயிட்டு இருக்கான். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஞானத்தை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அதோட அப்படியே சீனை முடிச்சாங்க. அடுத்து இந்த எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நந்தினி வெக்ஸ் ஆகி அவங்களோட கிச்சன் ஸ்பாட்டில் உட்காந்து அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஈஸ்வரி அதுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிற நடுவாப்புல பார்த்தீங்க அப்படின்னா, ஆதிரி டக்குன்னு உள்ள பூந்து அம்மாவுக்கு என்ன ஆச்சு, அம்மாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டு தாய் பாசத்துல நம்மளே மிஞ்சுற அளவுக்கு நல்லா டேக் ஓவர் பண்ணிட்டு இருந்தாங்க. தர்ஷன் ஒரு பக்கம் நடு வீட்டில் உட்காந்துக்கிட்டு அவனே ரொம்ப வெக்ஸாகி உட்காந்துருக்கான். அவன் ஏதோ பேசிட்டு இருக்கான். டேய், எதா இருந்தாலும் காலேஜில் பேசிக்கலாம்டா, இப்போ எனக்கு ஒரு மாதிரி மனசு சரியில்லைடா, அப்புறம் பேசலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறான். அப்படியே போகும்போது அவன் சும்மா தான் உட்காந்துருக்கான். ஆனால் அந்த ஆதிரி டேய் தர்ஷா, அம்மா எங்கடா, அம்மாவுக்கு என்ன ஆச்சுடா, வீட்டில் யாருமே இல்லையாடா, என்னடா ஆச்சு அப்படின்னு அது கேட்க, ஜனனி உள்ள ஆதிர, அம்மாவுக்கு பிபி பூஸ்டப் ஆயிருக்கு, அதனால அவங்க மாத்திரை போட்டு இப்போ ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க, என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு. ஆனால் ஒன்றுனா பேக்கை தூக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னா, அக்கா நான் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதிட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா என்ன எல்லாருமே செப்பரேட் ஆயிருக்காங்க, எங்க அண்ணனுங்களையும் காணும் யாரையும் காணும் அப்படின்னு கேட்க, அப்போ இந்த மாதிரி சொத்து விஷயத்தை பற்றி பேசும் பொழுது இதில் என்ன தப்பு இருக்குது, கரெக்டாக அவர் நியாயமாக தானே செஞ்சுருக்காரு, என் அண்ணன் நியாயமாக தானே செஞ்சுருக்காரு, இதில் என்ன தப்பு இருக்குது, கதிர் அண்ணன் அவர் நம்புறாரு, அதனால் அவர் எழுதி கொடுத்துருக்காரு, இதெல்லாம் நீங்கள் கோவப்படக்கூடாது அப்படின்னு ஆதிரை பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கதிருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுது. வாவ், வாட் அ ஃபேமிலி, வாட் அ எத்திக்ஸ். ஆனால் ஞானம் அவர்கள் இந்த மாரி ஞானத்துக்கும் கொடுத்துக்கலாமே, ஏன் கதிருக்கு மட்டுமே எழுதி வைக்கணும் அப்படின்னு கேட்டதுக்கு பதில் வரல. இருந்தாலும் ரொம்ப எத்திக்ஸாக ரொம்ப லாஜிக்கலி பேசியிருக்காங்க. இதுமாரி போயிட்டுருக்கிறப்ப நந்தினி எனக்கு தெரில, நான் ரேணுகாக்காக நிற்பேன்னு சொல்லிட்டு அவங்க தனியாக போயிடுறாங்க. நீ அத்தையை பார்த்துக்க ஜனனி அப்படின்னு சொல்லி பொறுப்பை படிச்சுட்டு போகிறாங்க. ஈஸ்வரியும் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி கேன் போட வந்தவங்க மாரி அது ஓரமாக நிற்கிது. அப்படியே போயிட்டுருக்கப்ப அடுத்த ஷாட்டு நம்ம நந்தினி நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போய் ரேணுகாவுக்கு கன்சோல் சொல்கிறப்ப, மீன்வைல் ரேணுகாவோட அம்மா பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே நெகட்டிவிட்டியை அப்படியே நந்தினி மேலே பாயிறாங்க. நந்தினிகிட்ட ரொம்ப 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 நீயும் அக்கா அக்கான்னு சொல்லிட்டு அவள் கழுத்தை அறுத்துட்டல்ல, சொத்து சொல்லியும் கையை அமுக்கிட்டில்ல, மசாலா பாக்கெட் தான் ஓடுது இல்லை, அப்புறம் என்னடி அப்படின்னு சொல்லி அப்படியே சம்மந்தமே இல்லாமல் நம்ம பார்த்திங்க அப்படின்னா அம்மாக்கள், அதாவது ஒரு பொண்ணை பெற்ற அம்மா என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு தெரியாது, பொண்ணுக்கு ஏதாவது ஒரு சங்கடம் அப்படின்னா அந்த பொண்ணுக்காக பறிஞ்சு பேசுவாங்க. ஆனால் அங்கே இருக்கிற நியாயமாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு தெளிந்த நீரோட்டம் இல்லை. அப்படிங்கிறப்ப ரொம்ப மனசுக்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. மீன்வாயில் அப்படி எல்லாமே நடந்துகிட்டு இருக்கிறப்ப ஒரு லாங்கஸ்ட் கான்வர்சேஷன், இந்த லாங்கஸ்ட் கான்வர்சேஷன் அது ரொம்ப சத்தம் போட்டு பேசுகிறாங்க. பழையபடி சீரியலில் சத்தம் போட்டு பேசுகிற கல்ச்சரை க்ரியேட் பண்ணிட்டாங்க. இதுதான் இந்த ஓவரால் எபிசோட். இப்படி போயிட்டு இருக்கிறப்ப அவங்க அம்மா ரேணுகா போ சொல்கிறா கரிகாலா, அவங்கள போ சொல்கிறா அப்படின்னு சொல்லும்போது, பெரியம்மா வாங்க, இங்கெல்லாம் நியாயமாக பேசினா இப்போ நம்மளை தான் தப்பாக சொல்லுவோவோ, வாங்க அப்படின்னு நம்மால் கொஞ்சம் உருக்கமாக பேசுகிறாப்புல. அப்படியே அக்கா தங்கச்சி பாண்டிங் பார்த்தீங்கன்னா ஊரில் உலகத்திலே இல்லாத ஒரு விஷயம் என்னென்னா, ஒரே குடும்பத்தில் 4 மருமகளும் ஒன்றா இருக்கிறது. ஓகேங்களா, ஒருத்தருக்கு ஒருத்தர் கோ சிஸ்டர்ஸ், அக்கா அப்படிங்கிற அக்கா தங்கச்சி பாசத்தோடு இருக்கிறது நடக்காத ஒரு விஷயம். ஆனால் இந்த சீரியலில் அதுமாரி நடத்துகிறாங்க. அண்ணனில் ஒருத்தன் டாப்பாக இருக்கிறதும், லாஸ்ட்டாக இருக்கிற அண்ணனுக்கு பார்த்திங்கன்னா அந்த சக்திங்கிறவனுக்கு கொஞ்சம் மவுஸ் கம்மியாக இருக்குது. ஞானம் அப்படியே பார்த்திங்க அப்படின்னா, நான் அந்த குடும்பத்துக்காக உழைச்சிருக்கேன், இந்த சொத்துக்காக நான் உழைச்சிருக்கேன், அதை தானே கேட்குறேன் அப்படிங்கிறப்ப மௌனம் சாதித்தர். ஆதிரை எப்படின்னா ஒரு நேரம் அண்ணி 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 அண்ணிங்கும், இப்போ என்னடானா பொடி பண்ணி 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 பண்ணிங்குது.
இது ஒரு டைப்பாக குடும்பமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கதிருக்கு சப்போர்ட்டிவாக ஆதிரை, அதுக்கப்புறம் கதிரோடைய மாமனார், அந்த மொத்த கேங்கும் ஒரு தனியாகவும், இது தர்மம் அணி அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் தனியாகவும் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி தோணுது. இந்த இன்னைக்கான எபிசோட், அதாவது இந்த ஃப்ரைடே எபிசோடுக்கான ப்ரொமோவை பார்க்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, ஹாஸ்பிட்டலில் இருக்கிறப்ப ஞானம் அட்மிட் ஆகி அவர்கிட்ட வந்து சக்தி சொல்கிறாப்புல, உனக்கு சேர வேண்டிய பங்குக்கு நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன். நான் வந்து ஏதாவது தட்ட வேண்டிய இடத்துல அவனை தட்டி உனக்கான பங்கை நான் வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதேமாரி பார்த்திங்க அப்படின்னா, வீட்டுக்கு வந்தால் கதிர் கொஞ்சம் வெள்ளை சட்டை போட்டுட்டு கைலியை மாட்டிட்டு ஒரு மாதிரி கெத்தாக வரேன், ஒரு மாதிரி பேசுகிறான், ஜனனிக்கிட்ட ஒரு மாதிரி பேசுகிறான். உனக்கு இன்னும் 2 நாள் தான், அதுக்குள்ளே உனக்கு ஏதாவது பண்ணிடுறேன் பாரு அப்படிங்கிறப்ப, யோ இரிய அப்படின்னு சொல்லிட்டு சட்டை மேலே கை வைக்குது. அதோட எதிர்நீச்சல் தொடர்கிறது. இன்று இரவு 9:30 மணிக்கு உங்கள் சன் டிவியில் காண தவறாதீர்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அவ்வளோதான் கைஸ், இன்னைக்கான வீடியோ முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருண் மனோஜ்குமார். சைனிங் ஆஃப் பேக் ஆன் ஆஃபீஷியல். நன்றி, வணக்கம்.